ஜெயிலர் 2 மூவி லீக். அப்புறம் ஷாருக் கான் ஏன் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். இன்னொரு புது கேஸ்ட் யார், இது மூணுத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஜெயிலர் 2 வந்து போன வருஷமே ஷூட்டிங்கில் ஆரம்பிச்சிருச்சு. நெல்சன் தான் டேரக்டர், அனிருத் வந்து மியூசிக் டைரக்டர். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்ன மேட்டர்னா, நேற்று நைட்டு வந்து ஜெயிலர் 2 கிளைமேக்ஸோட செட்பிக் வந்து ஒன்று லீக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து என்னென்ன பண்ணுமோ காப்பிரைட்ஸ்லாம் போட்டு அதை வந்து கவர் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அந்த பிக் வந்து எங்கேயுமே லீக்கில் இல்லை, ஆனால் லீக் ஆகிடுச்சின்ற மாதிரி நியூஸ் மட்டும் தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. படம் ரிலீஸ் ஆகி 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. 6 பேர் அரெஸ்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த விதத்தில் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து பாராட்டி ஆகணும். அப்போ ரெண்டாவது, ஷாருக் கான் ஏன் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் வந்து கிங்குன்ற படத்துக்காக இப்போ தயாராகிட்டு இருக்கார். இந்த படத்தில் நடித்தா அந்த படத்தோட மார்க்கெட் குறைஞ்சிரும்ன்ற எண்ணத்தில் வந்து நான் வந்து இப்போதைக்கு இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃப்யூச்சர்ஸில் வந்து இதனால் என்ன அவாய்ட் பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் எதனா ஒரு படத்தில் வந்து கேமியோ கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் கிட்ட சொல்லியிருக்கிறதா நியூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதேமாரி தேர்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாருக் கான் ரோலில் வந்து பவன் கல்யாணம் நடிக்க வைக்க போகிறாங்களாம். ஷாருக் கான் வந்து முடியாதுன்னு விலகிட்டார்ல, அந்த ரோலுக்கு வந்து பவன் கல்யாணம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து எப்படி போகும்னு தெரில. இருக்கிறதுலே தமிழ் சினிமாலே இவ்வளோ கேரக்டர்ஸ் வச்சு நிறைய சவுத் இந்தியன்ஸ்லேயே ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெலாம் வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. டூம்ஸ்டே லெவலுக்கு நிறைய கேஸ்டிங் கொண்டு வந்திருக்காங்க. 3 மணி நேரத்தில் எப்படி எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமா எப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஷாருக் கான் வந்து நார்த்தை கவர் பண்ணுறதுக்காக ஷாருக் கானை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ பவன் கல்யாணம் வச்சா ஏற்கனவே தான் நிறைய பேர் இருக்காங்களே சவுத்துலேயே, எதுக்கு பவன் கல்யாணம் இல்லைனாலும் நல்லா தான் ஓடும், எதுக்காக இந்த இதுன்னு எனக்கு புரியல. ஆனால் பவன் கல்யாணம் வருது இது வரைக்குமே அஃபிஷியலாக எங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ வந்து யாரும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு ரூபர்ஸ் தான் கிளம்பின்ருக்கு. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாசி இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து வளர்ட்டார், நான் வந்து ஜெயிலர் 2ல் இருக்கேன்றது. இது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக நியூஸ். இது வந்து ஓரமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஜெயிலர் 2ஓட அப்டேட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியாதுன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.